இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே அட்டகாசமான கல்யாண வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டில் செய்யும் போது அந்த மாதிரி டேஸ்ட் வராது. இப்போ நான் சொல்ற ப்ரொசீஜர்ல மசாலாவெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு பாருங்க, அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். பேன் நல்லா காஞ்சதும் 3 டேபிள் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். 1/4 கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன், அதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமான தீலியை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் டார்க் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தோரம்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த பச்சரிசி சேர்த்தா குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற பொருள்லாம் வறுபடுறது சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால இது போட்டு கொஞ்சம் வறுபட்ட பிறகு அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ அரிசி, வெந்தயம், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, பார்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 5 காஞ்ச நீட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வறுத்து அரைச்சி குழம்புல சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. தேன் மாதிரி இருக்கும். இதில் நம்ம தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கல, அதனால இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சூடு பண்ணி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மணமாக வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது 3 நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் கொஞ்சமாக பொரிஞ்சு வரட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஆகட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஆயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட மல்லித்தூள் இல்லைன்னா மல்லி விதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தோம், அப்போ வறுக்கும் போதே நீங்கள் மல்லி விதையும் சேர்த்து வறுத்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க.
அப்படி அங்கே நீங்கள் மல்லி விதை போட்டுட்டிங்கன்னா இங்கே மல்லித்தூள் போட தேவையில்ல. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்சியில் இருக்க பேஸ்ட்லேயே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ எலுமிச்சை பழம் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அந்த தண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சு வரட்டும். குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டக்காவை எடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வத்த குழம்புல கண்டிப்பாக கொஞ்சமாச்சு வெல்லம் சேர்க்கணுங்க, அப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இப்படியே வைக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேலே. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.